ஏமா சண்டைகளை போடாதீங்கம்மா, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலான்னு பார்த்தா இது சண்டையிலலாம் போய் முடியும் போல. ஆமா, இந்த கோமதிக்கு இதே வேலை. நான் தான் எல்லாத்தையும் பண்றது என்ன. கோமதி, இந்த அனுவும் இந்த ரகு ரொம்ப பாவம் என்ன. அக்கா, இந்த ரகுக்கும் அனுக்கும் எப்படியும் கல்யாணம் ஆயிடும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெல்லா வருஷ கணக்கில்லாம ஆவது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை நின்னுச்சுன்னா அவ உண்டு, அவ குடும்பம் உண்டு இல்ல இருப்பா. எனது குழந்தையா? யாரு ஸ்டெல்லா, யாரு அனு, ரகு, யாருன்னே தெரியலையே. நல்ல பையனா கிடைச்சிருக்கானே முத்துமாரி. ஸ்டெல்லாக்கு ஏத்தவல்ல முத்துமாரி. என்னடா இது, முத்துமாரிங்கிறாளுங்க, ஸ்டெல்லாங்கிறாளுங்க. யார் இவங்கெல்லாம்? ஒரு நாள் தானே வரல, அதுக்குள்ள இவ்வளோ கடை நடந்துருச்சா? ஆமா, இந்த ரகுக்கும் அனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். நான் இந்த ஸ்டெல்லா காலத்துல இருந்தே இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டெல்லாக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு இவங்களை தெரியுமே. அக்கா, யாருக்கா அனு? யார பத்தி நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அனு தெரியாதா? இளவரசிக்க மக. இளவரசி யாரு? துப்பாண்டி அண்ணன் இருக்காவல, லட்சுமி அக்காவோட புருஷன், அவங்களோட தங்கச்சி மக தானே அனு. ஆமா, லட்சுமி யாரு? ஐயே, லட்சுமி தெரியாதா? லட்சுமி தான் பால் விக்கிறாளே. அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய், அந்த வெண்டைக்காலாம் விளைய வச்சுக்கிட்டு இருக்காளே விவசாயம் பண்ணி, அவதான். என்னதான் லட்சுமியை பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்தாலும் லட்சுமி அக்கா நல்ல டைப்பு தெரியுமா. நல்லா பேசினாலே போதும், அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாவ. அவ்வளோ நல்லவி அவ. லட்சுமி மட்டுமா, ராணி கூட தான் நல்லவிய. அவங்க கிட்ட எது கேட்டாலும் அள்ளி இல்லாம கொடுப்பாங்க. ஐயோ, யார் இவங்கெல்லாம்? யாரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க? கதை வேற நல்லா இருக்கு, ஆனா யாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை யார் தெரியுமா? இந்த ரகுவோட அம்மா, ஸ்டெல்லாவோட அம்மா, அந்த ரகுவோட அக்கா ஒருத்தி இருக்கால, அவ அந்த ஃபாரின்ல இருந்து வந்திருக்காளாமே. அவ இவங்க 3 பேர் தான்க்கா பிரச்சனை. ஆனாலும் ரகுவோட அம்மா கூட ஏதோ பையன் விரும்பிட்டான், நல்லா இருந்தா சரின்னு நினைக்கிறாங்க. ஸ்டெல்லாவோட அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையே. ஆமா, அவங்களுக்கு இஷ்டம் இல்லைல்ல, பெரிய இடமா பார்த்துருப்பாங்க. இவன் இளவரசி கொஞ்சம் அவங்கள விட கஷ்டப்படுறவல்ல, அதான் யோசிச்சிருப்பாங்க. ஆனாலும் இதுல நடந்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அனுக்கு முதல்ல பார்த்த பையன் இருக்கால, நிச்சயம் ஆகிறதுக்கு போகும்போது நின்றுச்சு. அந்த பையன் பேரு கூட இதுவும் ஆரம்பிக்குமே, கார்த்திக்கு. அவனுக்கு அவன் மாமனுக்கு மகதான் பேசுற மாதிரி இருக்கு, பார்த்தா அப்படிதான் தெரியுது. நல்ல பையன்தான், கொடுத்தா என்னவா. வெக்கத்தை விட்டு கேட்டுற வேண்டியதான், இவங்கெல்லாம் யாரு என்ன ஏதுன்ட்டு. அக்கா நிறுத்துங்கக்கா, முதல்ல இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்கக்கா. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. எதுக்கு இப்படி கலந்து சிரிக்கிறிய? எனக்கும் கதை தெரிஞ்சிருந்தா நானும் உங்க கூட பேசியிருப்பேன்ல சேர்ந்து. அக்கா கொஞ்சமாவது சொல்லுங்கக்கா, இவங்கெல்லாம் யாருன்னு. சரி, அது அக்கா சொல்லாதியக்கா, கொஞ்ச நேரம் அப்படியே குழம்பிட்டே இருக்கட்டும். அக்கா அக்கா, அவ பேச்ச ஏன்க்கா கேட்குறிய? என்கிட்ட சொல்லுங்கக்கா யாருன்னு. சரிம்மா, அது ஒன்றும் கிடையாது. இந்த யூடியூப்ல ஒரு சேனல் உண்டல்ல, அது பேர் என்ன, சோனியா மகின்னு. அந்த சேனல்ல தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு கிடக்கும். ஏக்கா, இதுக்காக்கா இவ்வளோ வருத்தமா பேசுனிய? ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுக்கு ஏதோ அநியாயம் நடந்த மாதிரிலாம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திய. நான் கூட எந்த தெருவோ யாரோ என்னவோ நினச்சிட்டுல இருந்தேன். பார்த்தா யூடியூப்ல ஏதோ ஒரு கதையை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கிய என்ன? ஆமா ஆமா, பின்ன உனக்கு ஏன் கதை மட்டும் ஏன் பார்த்த போது, அவங்கள நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் உனக்கு. நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் கோமதிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீடியோ பாரு, நல்லா சுவாரஸ்யமா இருக்கு கதையெல்லாம் அப்படின்னு சொன்னேன். அவளும் பார்த்தா, அதை 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா போன 1 மாசமா வீடியோவே இல்ல. ஏன், எதனால வீடியோ இல்ல? ஆமா, ஏன்னு தெரியல. முந்திலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துடும், நல்லாவும் இருக்கும். பார்த்துட்டு நாங்க 2 பேரும் பேசிக்குவோம், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா இப்போ வீடியோவே வரதில்ல. முந்திலாம் போனை எடுத்து எடுத்து பார்ப்பேன், வீடியோ வந்துச்சா என்ன ஏதுன்னு. இப்ப பழகிட்டு. அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த சோனியா மயி சேனல்ல ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி நான் அவங்க ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி அந்த வீடியோ போடுறாங்களா அந்த அக்கா, அவங்களுக்கு 2 குட்டி பிள்ளைகளும் உண்டு, அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கு போல, வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை, அதான் போடல, இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும் இல்லை போட்டிருந்தாவ. ஓஹோ, அதனாலதான் வீடியோ போடலையோ. சரி சரி, பிள்ளைய பார்க்கட்டு. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே போய் பார்க்கணும் போல ஆர்வமால இருக்கு. ஆமா ஆமா, நான் உனக்கு வீடியோ அனுப்புறேன், நீ வீட்டில் போய் பாரு என்ன, சரியா?